நம்ம பைபிள்ல நல்ல கல்வன் இறுதியில இயேசு கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்டான். எதற்காக? இயேசுவை நீர்தான் உண்மையான மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்டான். இயேசு உண்மையில் மெசியா தான் என்று அவனுக்கு எப்படி முன்னாடியே தெரிந்திருந்தது. மேலும் இறுதி நேரத்துல, சாக போற இறுதி நேரத்துல அவன் வாழ்க்கை முழுவதும் பாவம் செஞ்சிருக்கான். ஆனா இறுதி நேரத்துல அவன் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையின் வழியாக எப்படி மீட்பு அடைந்தான். அப்போ மீட்பு அடைவதற்கு நம்பிக்கை மட்டுமே போதுமா? செயல்கள் தேவையில்லையா? மேலும் நமது வாழ்க்கையில நல்ல கல்வன் கிட்ட இருந்து இந்த ஒரு தவக்காலத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் என்ன? இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் இறைவன் இவன் வழியாக என்ன சொல்ல வருகின்றார். அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னோட பேர் பிரிட்டோ. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் நண்பர்கிட்டும் பகிருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனம் 38 - 43 முடிய. இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீர் மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பதிலுரை அளித்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன் என்றார். இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு கல்வன் என்ன சொல்றான்னா, நீர் மெசியா தானே, முடிஞ்சா உன்னையும் காப்பாத்திக்கோ, எங்களையும் காப்பாத்து அப்படின்ற மாதிரி அவரை கிண்டலும் கேலியும் உள்ளாக்குகின்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து படும் மோசமான நிலையில் அங்க இருக்கின்றார். ஏனென்றால் அவரை அடித்து துன்புறுத்தி அவரை சிலுவையில் அறைந்திருக்கின்றார். ஆல்ரெடி அவருடைய உடம்புல இருந்து நிறைய ரத்தம் கீழே சிந்திக்கிட்டு இருக்கு. மேலும் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர் சோர்வுற்று இருக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளையுமே அவர் ரொம்பவே அதிகமாக பேசாமல் ரொம்ப கம்மியாக தான் பேசிக்கிட்டு இருக்கார். லிட்ரலி ஒரு வெளிப்படையாக ஒரு மனித பார்வையில் பார்க்கும்போது ஒரு முழுமையான தோல்வியாக, ஒரு முழு ஃபெயிலியராக அவர் அங்கே காட்சி அளிக்கின்றார். அங்கே அவர்களை பார்க்கின்ற அனைவருமே, இவர் இவ்வளவு பேசினாரே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணாரே, ஆனால் இவரையே இவரால் காப்பாற்றிக்க முடியலையே என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அணுகியிருக்காங்க. இதை அங்கிருந்து சூழ்ந்து நின்று கொண்டிருந்த பல ரோம படை வீரர்களும் இதை செய்தார்கள். அவரை துன்புறுத்துவது, அவரை குறித்து நகைப்புக்கு உள்ளாக்குவது, அவரை எந்த அளவிற்கு இகழ்ச்சிக்கு உள்ளாக்க முடியுமோ அனைத்து காரியங்களையுமே அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே செஞ்சாங்க. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு கல்வனும் அவனே தண்டனை வாங்கியிருக்கான். அது உரைக்காம அதை பற்றி கவலைப்படாமல் இவரை கடைசி நேரத்திலையும் மனம் மாறாமல் இன்னொருவரை காயப்படுத்தி இன்னொருவரினுடைய நிலையை, பரிதாப நிலையை புரிந்து கொள்ளாமல் அங்கேயுமே அவனுடைய வஞ்சகத்தாலும் அவனுடைய பொறாமையினாலும் அவனுடைய தீமையான எண்ணத்தாலும் அங்கு இயேசுவினுடைய அந்த ஒரு பரிதாப நிலையை குறித்து நகைப்பாடுகின்றான். அவனுக்குள் முழுமையாக சாத்தான் வேலையை காட்டி, சாத்தான் இங்கே இயேசுவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கின்றது, அவரை நகைப்புக்கு உள்ளாக்குகின்றது. ஆனால் உடனே நம்பிக்கையுள்ள முழு விசுவாசத்துடன் இன்னொரு கல்வன், பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கல்வன் அங்கே அவர்கிட்ட அவனை அதட்டி அவன்கிட்ட அவனை கடிந்து கொண்டு, நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், அதனால் நம்ம பாவத்திற்கான பரிகாரமாக நம்ம இந்த தண்டனையை பெற்றிருக்கின்றோம் என்று கூறிவிட்டு, இவர் என்னையா செஞ்சார், இவர் என்னையா பாவம் செஞ்சார் அப்படின்றத திருப்பி கேட்டு கடவுள்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே, நீ மாற்றி பெற்று வரும்பொழுது என்னையும் சேர்த்துக்கொள்ளும் என்று கேட்கின்றார். அப்போது உடனே, நீ என்னோடு இன்றே என் வான்வீட்டில் இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்துவும் அவனுக்கு மீட்பை அருளிவிட்டார். இங்கே அந்த ஒரு நல்ல கல்வனுக்கு எப்படி இயேசுவை குறித்து தெரிஞ்சிருந்தது. அவர் தான் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று
எப்படி தெரியும்? மேலும் அவர் இந்த சிலுவை சாவை அடைந்து மாட்சி பெற்று மீண்டும் உயிர் எழுந்து வரப்போறார் அப்படின்றது எப்படி தெரியும்? ஏனென்றால் இது அங்க இருக்கக்கூடிய திரு தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் அங்கிருந்த பல நம்பிக்கையாளர்களுக்குமே ஒரு தயக்கத்தை உண்டாக்கி இருந்தது. இவர் வருவாரா வரமாட்டாரா, இவரை குறித்து ஒரு நம்பிக்கையற்ற நிலையில தான் பல பேர் வந்து அங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு எல்லாருமே ஒட்டுமொத்த இஸ்ரேலே வந்து நம்பிக்கை இழந்து காணப்பட்ட நிலையில இயேசுவை நம்பினார்கள் ஒரு நிலையில். ஆனால் இயேசுவினுடைய இந்த ஒரு சிலுவை மரணத்திற்கு பார்த்துவிட்டு பல பேர் நம்பிக்கை இழக்கின்றார்கள். பல பேருக்கு நம்பிக்கை இழக்கின்றார்கள் என்பதை விட அவர்கள் அனைவரும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு போறாங்க. எதுல முடிவெடுக்கிறது? இவர் வருவாரா வரமாட்டாரா, இவரை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நடுநிலை தன்மையான நிலைக்கு போயிடுறாங்க. பட்னா அந்த நேரத்துல இந்த நல்ல கல்வன் வந்து என்ன பண்றாரு, நான் செஞ்சதெல்லாம் பாவம் தான், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்றத வந்து வெளிப்படையா கேட்காம அதை ஒத்துக்கொள்றாரு. நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், ஏன் நம்ம பாவம் செஞ்சு இந்த ஒரு துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம், இவர் என்னையா செஞ்சாரு நம்ம பாவத்துக்காக. இயேசுவினுடைய மீட்பின் திட்டம் இங்கேதான் வந்து வெளிப்படுது. இயேசு எதற்காக வந்தார்? நமது பாவங்களுக்காக அவர் மரித்து நம்முடைய பாவங்களை கழுவ வந்தார். இங்க அதை இவன் உணர்ந்து கொண்டான். இயேசுவினுடைய பிறப்பு எதற்காக என்பது இங்கே வந்து வெளிப்பட்டிருக்கு. இயேசுவினுடைய பிறப்பு எதற்காக தான்? நம்ம பாவங்களுக்காக, நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் கஷ்டப்பட வந்தார். ஏனென்றால் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அந்த ஒரு கல்வர்கள் போல நம்மளும் கொடிய துயரத்திற்கு ஆளாக நேரிடும், நம்மளுக்கு நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் கடவுள் நம்ம எல்லாரையும் மீட்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய மகன் அனுப்பி அவருடைய மகனுக்கு எல்லா துன்பத்தையும் தந்து பாவத்திற்கான அனைத்து தண்டனையும் தந்து அந்த ஒரு தண்டனை முழுக்க அவர் ஏற்றுக்கிட்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி நமக்கு நிலை வாழ்வை பரிசாக பெற்று தந்தார். இதுதான் இங்கே வந்து வெளிப்படுது. இயேசுவினுடைய பிறப்பினுடைய முழுமையான அர்த்தத்தை அந்த ஒரு கல்வன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டதால அவனுக்கு அது வெளிப்பட்டிருக்கு. இயேசு உண்மையான மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்பதை அங்க முழுமையாக உணர்ந்து கொண்டான் அந்த நல்ல கல்வன். அதனால உடனடியாகவே நீர் மாட்சி பெற்று திரும்பி வரும்போது என்னையும் வந்து சேர்த்துக்கொள்ளும் என்று கூறுகின்றார். அதை வந்து ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறாரு. ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவி, மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. உடனே கடவுளும் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். யூத மரபுப்படி வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் வந்து பல இடங்களில் அவர் வரி தண்டுபவருடனும் பாவிகளுடனும் போய் உணவு உண்றது, அவர்களோட உரையாடுவது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வந்திருந்தார். இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வந்து கேள்வி எழுப்புறாங்க. எதற்காக இயேசு கிறிஸ்து வந்து பாவிகள் கூடயும் வரி தண்டுபவர்கள் கூடயும் போய் உணவு உண்றாரு அப்படின்றத கேள்வி கேட்கும்போது இயேசு பதிலளிக்கின்றார், நான் நேர்மையாளர்களே அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று. அப்போ நிச்சயமாக இந்த ஒரு நல்ல கல்வனும் இயேசுவினுடைய போதனையை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் இயேசுவை நேரடியாக சந்திக்கவோ இயேசுவினுடைய போதனைகளை நேரடியாக கேட்டிருக்கவோ அவனுக்கு வாய்ப்புகள் பல இருந்திருக்கின்றன. மேலும் யூத மரபின்படி மெசியாவினுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, ஒரு சில பேர் வந்து மெசியா மாட்சியுடன் அரசாட்சி போல ரொம்பவே வந்து மாசா வருவார் அப்படின்றத எதிர்பார்த்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அதனுடைய உண்மை ஓரளவுக்கு புரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் இந்த ஒரு நல்ல கல்வனுக்கு வந்து இயேசுவினுடைய போதனைகளை கேட்டிருக்கின்றான். இயேசுனுடைய வாழ்வை அவன் இதற்கு முன்னாடியே பார்த்திருக்கான். அதனால தான் வந்து இயேசு எந்த பாவமும் செய்யாதவர் என்பதை உணர்ந்து கொண்டான், தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அதே போல அவர்தான் மெசியா என்பதையும் அவன் முழுமையாக நம்பினான். எந்த ஒரு இதுவும் இல்லாம நீ மாட்சி பெற்று திரும்பி வரும்போது, அந்த வார்த்தையை படிக்கிறேன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். அப்போ இந்த ஒரு நல்ல கல்வனுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கு இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்பது. ஆதலால் அவனுக்கு மீட்பு இங்க கிடைச்சிருக்கு. ஏனென்றால் அவன் நம்பியது வந்து இதற்கு முன்னாடி நம்பியிருந்தா கூட பரவாயில்ல. இயேசு வந்து ரொம்பவே மாசம் மக்கள் கூட்டத்தோட பயணித்து பல புதுமைகள் செஞ்ச போதும், அவர் உணவு உட்கொண்ட பொழுதும், அவர் மறைவுரை ஆற்றிய பொழுது அவன் மனம் மாறி இருந்தால் அது ஒரு அடையாளத்தை வைத்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் மனம் மாறி இருக்கின்றான் என்று நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு படி மேலே போய் இயேசு கிறிஸ்து லிட்ரலி வந்து அவர் வந்து ஒரு பவர்லெஸ்ஸாக, எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு சக்தியும் இல்லாதது போல, முழுமையாக தோற்கடிக்கப்பட்டது போல இரத்தமும் சதையுமாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்.
ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கூட இது நடக்க வேண்டும், இவர்தான் மெசியா என்பதை அந்த ஒரு கல்வன் உறுதியாக புரிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பவர்லெஸ்ஸாக அங்கே இருந்தார். லிட்ரலி பவர்லெஸ்ஸாக இருந்தார். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கூட இயேசுவை அவன் மறுதலிக்கவில்லை. இயேசுவை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. இயேசுதான் மெசியா என்பதை உறுதியாக நம்பினான். இந்த உறுதியான நம்பிக்கையினுடைய மேன்மையை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையில்தான் நாம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். நம்பிக்கையால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். ஸோ இங்கே நம்பிக்கையினுடைய வலிமையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா? அப்போது இந்த ஒரு நல்ல கல்வனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நம்ம உத்திரிக்கின்ற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் அங்கே தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கணும். அப்போது உத்திரிக்கின்ற ஸ்தலம் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டாவது, இந்த ஒரு கல்வன் பேப்டிசம் எடுத்தாரா இல்லையா அப்படின்னு தெரியல. நிச்சயமாக எடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்புறம் எப்படி இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கடவுள் அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போது திருமுழுக்கு அவசியம் கிடையாதா அப்படின்ற கேள்வியும் இங்கே எழும். அதுக்கப்புறமா எப்படி இந்த ஒரு விஷயமானது இன்றே வான்வீட்டில் இருப்பாய் என்றது பாசிபிள்? ஏன்னா ஜீசஸ் இன்னும் உயிர் தழவில்லை. அவர் அங்குதான் சிலுவையில் இப்போ அறையப்பட்டிருக்கின்றார். இயேசு உயிர் தழவில்லை. அப்புறம் எப்படி இப்போ இவன் இன்றே என்னோட வான்வீட்டில் இருப்பாய் என்று இயேசுவால் கூற முடியும்? எப்படி இது போன்ற கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்குள்ளே எழும். இங்கே இந்த ஒரு நல்ல கல்வனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். அதை நம்ம பைபிள்லையும் பார்க்குறோம். அவருக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய முழு அதிகாரம் இருக்கின்றது என்பது. மேலும் அவன் பாவத்திற்கு மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் அவன் முதல்ல அந்த ஒரு பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும். இந்த ஒரு பைபிள் வசனத்தில் அவன் மனம் வருந்துகின்றான். நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு விட்டான். மேலும் இயேசுதான் மெசியா என்பதையும் அவன் தன் வாயால் அறிவித்து விட்டான். என்னையும் சேர்த்து கொள்ளும் என்று வாயை விட்டு இயேசு கிட்ட கேட்டாச்சு. அப்போது இங்கே பாவத்திற்கு மனம் வருந்தி விட்டான். பாவத்தை உணர்ந்துட்டு மீட்பு அடைய வேண்டும் என்று அவன் நினைத்து விட்டான். ஆகையால் இது முதல் வழி. மேலும் அவன் திருமுழுக்கு பெறவில்லை. ஆனால் நம்ம கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 1659வது பார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பேப்டிசம் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரால் தண்ணீரினால் திருமுழுக்கு பெற முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேப்டிசம் ஆஃப் டிசையர் மூலயமாக கடவுள் அவருடைய முழு இரக்கத்தையும் காண்பித்து அவனுக்கு திருமுழுக்கு கொடுக்க முடியும். மேலும் அந்த திருமுழுக்கு ஆனது எப்படிப்பட்ட திருமுழுக்கு அப்படின்னா ஃபுல்லி டிவைன், இறையருள் நிறைந்த திருமுழுக்கு. ஏனென்றால் திருமுழுக்கினுடைய அர்த்தத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் உணர்ந்து விட்டான். வாழ்க்கையில் அதை அவன் பெற்றுவிட்டான். ஆகையால் அவனுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு வழங்கப்பட விடாமல் இருந்தாலும் கடவுளுடைய அருளினால் அவன் திருமுழுக்கு பெற்றுவிட்டான். அதுதான் பேப்டிசம் ஆஃப் டிசையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே தான் உத்திரிக்கின்ற ஸ்தலம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும். ஏனென்றால் இயேசு இங்கே இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறிவிட்டார். ஆனால் அவனுடைய பாவத்திற்காக அவன் கழுவப்பட்டானா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போது உத்திரிக்கின்ற ஸ்தலம் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறியும் அவன் பாவ கழுவாய் பெற்றானா இல்லையா என்பதும் இங்கே கேள்வியாக இருக்குது. ஆனால் அவன் ஏற்கனவே மனம் வருந்தி விட்டான். மேலும் அவனுடைய பாவத்திற்கான அந்த ஒரு தண்டனையை அவன் சிலுவையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றான். அதுவே அவனை பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அவனை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு போதுமான அடையாளமாக ஜீசஸ் நினச்சிருக்கலாம். ஏனென்றால் உத்திரிக்கின்ற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் அனைத்துமே உலகத்தில் வாழ்ந்தவர்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு சில சின்ன சின்ன பாவ இயல்புகள் அவள்கிட்ட இருந்தால் அதை முழுவதுமாக கழுவிவிட்டு நிலைவாழ்வை, அதாவது அவங்க ஹெவனுக்கு போகணும் அப்படின்னா அவங்க தூய்மை உடையவர்களாக போக வேண்டும், எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல். ஸோ ஆதலால் தூய்மைப்படுத்தக்கூடிய இடமாக அங்கே உத்திரிக்கின்ற ஸ்தலம் இருக்குது. ஆனால் அந்த தூய்மைப்படுத்துவதற்கான அனைத்தையுமே இங்கே அந்த ஒரு நல்ல கல்வனானவன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் அனுபவித்து விட்டான். ஸோ ஆகையால் ஏற்கனவே
பாவத்திற்காக முழுமையாக அவன் தண்டனை அனுபவித்து அவனை கழுவி விட்டான். அதனால் டைரக்டாக இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றால், இதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறது இன்னும் விசுவாசத்திற்கு உறுதியான ஒரு வழியாக இருக்கும். மேலும் இயேசு இங்கே உயிர் தழவில்லை, ஆனால் இன்றே என்னோட வான்வீட்டில் இருப்பாய் என்பது எப்படி நிகழும்? நம்மளுடைய மனிதர்களுக்கு தான் நேரம் காலம் எல்லாமே இருக்குது. பட் நான் இறைவனுக்கு நேரம் என்பது கிடையாது. புனித அகுஸ்தினார் அவருடைய புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு நேரங்கள் இருக்குது, ஆனால் கடவுள் நேரம் அற்றவர். நேரம் அவருக்கு கிடையாது. நமக்கு ஃப்யூச்சராக இருக்கிறது அவருக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அவருக்கு நேரம் காலம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்றத புனித அகுஸ்தினார் சொல்கிறாரு. இதை தான் அறிவியல் பூர்வமாக குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயும் சொல்கிறாங்க. நேரம் இட்ஸ் நாட் லீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆகையால் நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் கடவுளுக்கு கிடையாது. ஆகையால் இங்கே வான் வீட்டில் இன்றே என்னோடு இருப்பாய் என்று நல்ல கல்வனுக்கு இயேசு ஒரு வழி ஏற்படுத்தி கொண்டு அவனை முழுமையாக மீட்டு விட்டார். ஏற்கனவே அவர் மீட்பு பெற்றுவிட்டு அவர் ஃப்யூச்சரில் இருக்கார். டிவைன்லி ஹீ இஸ் ஃபுல்லி ப்ரெசன்ட். ஆனால் ஒரு அடிப்படையில் மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் மீட்பின் திட்டத்தில் 3ஆம் நாள் உயிர் தெழுகின்றார். ஆனால் ஆல்ரெடி அவர் கடவுளாக இருப்பதினால் அவர் அனைத்திலையுமே இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நிலைவாழ்வில் இருக்கின்றார். இந்த ஒரு தவக்காலத்தில் இந்த ஒரு நல்ல கல்வன் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கிய பாடம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல நேரங்களில் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது கடவுள்கிட்ட நம்ம நன்றி செலுத்துவோம். கடவுளை குறித்து நம்ம போற்றி புகழும். நம்ம கடவுள் மேன்மை உள்ளவர், நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர், அன்புள்ளவர். கடவுள் எங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கின்றார் என்று பாருங்கள் என்று நம்ம பிறரிடம் கூறுவது உண்டு, சாட்சிகள் கூறுவது உண்டு. ஆனால் நம்ம துன்ப நேரத்தில் எவ்வாறு கடவுளை அணுகுகின்றோம்? ஒரு சிலர் அப்பவும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். பட் பெரும்பாலானோர் அந்த ஒரு நேரத்தில் நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு சில பேர் நம்பிக்கையை இழந்தும் விடுவார்கள். இன்றைக்குமே பல பேர் கடவுள் மீது நம்பிக்கையற்ற நிலையில் கடவுள் மீது கோபம் கொண்டு அவர்கள் நன்றாக இருந்திருப்பார்கள். ஏதோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் ஏற்க முடியாத அளவிற்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு நேரத்திற்காக எதற்காக நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த ஒரு சோதனையை கடவுள் கொடுக்கணும், இதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இதுக்கப்புறம் நான் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எதுலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், எந்த ஒரு விஷயமும் நான் இறைவனோடு ஒன்றித்து பண்ண மாட்டேன், ப்ரே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு கடவுளே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை தூக்கி போட்டுட்டு விட்டுடுறோம். எதற்காக? நமக்கு இறைவன் தந்த அந்த ஒரு துன்பங்களுக்காக. அப்போது இறைவன் கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் வேணுமா, துன்பம் வேண்டாமா அப்படின்ற கேள்வி இங்கே எழுது. ஆனால் இங்கே நம்ம நல்ல கல்வனுடைய ஊமையில் பார்க்கும்போது நல்ல கல்வன் இறுதி நேரத்தில் இருக்கின்றான், சாக போகின்றான். அது மட்டும் இல்லாமல் இயேசுவையும் அவன் பார்க்கக்கூடிய நிலையானது பரிதாப நிலையில் இருக்கின்றார் இயேசு. ஆனால் இங்கே அவன் இறுதி நிலையில் பாவத்தினால் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கின்றான். அவன் செஞ்ச அனைத்து பாவங்களுக்காக அவன் சாக போகிற நிலைமையில் இருக்கான். ஜீசஸையுமே அவன் அப்படி தான் பார்க்குறான். ஜீசஸும் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றார். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கூட ஜீசஸ் அடி வாங்கியிருக்காருன்னா ஆமாம், அடி வாங்கியிருக்கார். அவர் மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக கருதப்பட்டார், தோல்வியாக தெரிந்தார். ஆனால் அந்த ஒரு நல்ல கல்வனுக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய மிகவுமே இறுதி நிலையில், மிகவுமே வேர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில், இது போன்ற சுச்சுவேஷன் நம்ம யாருக்குமே வந்திருக்காது. மேபி நம்ம சாகிற நிலைமைக்கு போகும்போது இருந்திருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் நம்ம கடவுளை எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம், கடவுளை மறுதலிக்கின்றோமா, இல்லை கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து, யார் போல, அந்த நல்ல கல்வன் போல கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து நம்ம செயலாற்ற போகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம மனமாற்றத்தின் காலம் என்று கூறுகின்றோம். ஆனால் நமக்குள்ள இன்னுமே பல அழுக்குகளும் பல கோபங்களும் கடவுளை குறித்து வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் நல்ல நேரங்களில் நம்ம வந்து கடவுளோடு எப்படி ஒன்றாக இருக்கோமோ அதை விட பல மடங்கு உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம வந்து நம்மளுடைய சோதனை காலங்களில் இறைவனோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு தவக்காலத்திலையும் நம்மளுக்கு பல சோதனைகள் ஏற்படலாம், வாழ்க்கையிலும் பல சோதனைகள் இருக்கலாம். பட்னா அந்த ஒரு நேரங்களில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு நல்ல கல்வனுக்கு கிடைத்தது போல உடனடியான மீட்பு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஏனென்றால் அந்த ஒரு நல்ல கல்வன் பாப்டிசம் எடுக்கலை, திருமுழுக்கு பெறவில்லை, தண்ணீரால் அவன் திருமுழுக்கு பெறவே இல்லை. அதுபோல அவன் எந்த ஒரு நற்காரியங்களிலும் ஈடுபடவில்லை. அந்த ஒரு கடைசி நேரத்தில் முழுமையாக மனம் மாறி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் நமக்கு டைம் இருக்குது. இன்னைக்கு இப்போ இந்த ஒரு நொடி இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நமக்கு நேரம் இருக்குது. நம்ம மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழுக்குகளும் கோபங்களும் தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனை அனைத்து நேரங்களிலுமே முழுமையாக நம்பி இறைவனுக்கு முழுமையான விசுவாசமான வாழ்க்கையை வாழ்ந்து தொடர்ச்சியான தவ முயற்சிகளிலும் ஜப முயற்சிகளிலும் ஈடுபட்டு நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு வீடியோவை உங்களோட நண்பர்கள் பல பேருக்கு வந்து பகிருங்கள். நிச்சயமாக இந்த ஒரு நல்ல கல்வன்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயமானது நமது வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்காகவும் இறைவனோடு நம்ம ஒன்றாக பயணிக்கவும் இறைவன் கிட்ட நம்ம அருகில் செல்லவும் நம்மளுக்கு இது உதவி பண்ணும். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப் பெறுவதாக. ஆமென்.